பிளாட்பாரத்தை 30 நொடி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சம பாருங்க, நொடிகளில் 30 மீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு ரயில் 500 மீட்டர் நீளமுடைய பிளாட்பாரத்தை 30 நொடியில் கலைக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான ஃபார்முலா பார்த்துங்க. இதுக்கான நேரத்துக்கான ஃபார்முலா என்னன்னா, ரயிலின் நீளம் பிளஸ் பாலத்தின் நீளம் டிவைடட் பை ரயிலின் வேகம். இதுதான் இதற்கான ஃபார்முலா. ரயிலின் நீளம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரயில் நீளம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கல, அதான் கேட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். பாலத்தின் நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 500 மீட்டர். அப்போ 500 டிவைடட் பை ரயிலின் வேகம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான நேரம் கொடுத்துருக்காங்க. நொடி வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 30 நொடி. அப்போ நேரம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 30. இப்போ இதை கிராஸா மல்டிப்ளை பண்றோம், இதையும் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 30 × 30 = x + 500. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறது 900 = x + 500. இப்போ இந்த 500 இந்த சைடு கொண்டு போய் மைனஸ் ஆகும். அப்போ x = 900 - 500. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளது 400. இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா, ரயிலின் நீளம் வந்து 400 மீட்டர் ஆன்சர்.